வணக்கம். என் பெயர் கவிதா. நான் மாத இதழுக்காக எழுதின 2 கவிதையை உங்களோட பகிர வந்துள்ளேன். முதலாவதாக கவிதை, நமக்கு எப்பயுமே எல்லாருக்கும் நம்ம அப்பா கிட்ட இருக்க அன்போட உணர்வை பற்றின கவிதை. கவிதையோட தலைப்பு மௌனமான அன்பு. அம்மா, உன்னிடம் அருவியாய் அமைதியின் ஆழ்கடல் அது அப்பா. ஒப்பிலா அளவுகோல்களும் வளைகின்றன மௌன மொழியில். மரியாதை கலந்த பயமோ, பயம் கலந்த மரியாதையோ எது என்று அறிய முடியாத உணர்வு, அவரை அணுகவிடாத தவிப்பு. கோபம் கண்ணீராய் உருகும் அம்மா உன்னிடம். ஆனால் ஏனோ மௌனம் மட்டுமே உடன் நிற்கிறதே அவரின் நிழலின் பக்கம். காலனியாய் அவர் உழைப்பு. நாம் நடக்கும் பாதை எங்கும் அடிதோறும் நம்பிக்கை குடையாய், கண்ணு கெட்டாத அர்ப்பண துளிகளாய். சிறு வயது சைக்கிள் பயிற்சியாய் சமநிலை கற்றுக் கொடுத்தவர். விழுந்தாலும் எழுந்திட நீட்டும் கைகள். கால ஓட்டத்தில் கரையோரம் ஒதுங்கி நிற்கும் சைக்கிளுடன் அப்பாவும் சொல்லாத வார்த்தையுடன். ஆழம் அதிகம் என்பதால் சொல்ல சொற்கள் இல்லையோ, கண்கள் பேச நினைக்க இதயமோ இரும்பு பூட்டுடன் நிற்பதேனோ. பொக்கிஷங்கள் என்று தான் பேசியது பொறுப்பு எண்ணி பொழுதெல்லாம் ஓடும் சொல்லாத காதலின் உருவம். ஏன் இந்த உறவு இப்படி? நெஞ்சமெல்லாம் பூத்த அன்பை பகிர்தல் அறியா பறவையாக அப்பா நீ என்றும். அடுத்த கவிதை, இப்ப எல்லாருக்குமே ஒரு பெரிய பிரச்சனையா எல்லாரும் எதிர்கொண்டிருக்கிறது. அது பெரிய பிரச்சனையான்னு தெரியல. எல்லாருக்கும் எல்லா தலையிலையும் வயதாக எல்லார் தலையிலையும் வர நரைமுடியை பத்தி நான் ஒரு கவிதையை எழுதியிருக்கேன். கவிதையோட தலைப்பு உலகளாவிய மறியல். நயகரா நரையழகு மலை பூட்டும் ஆட்சி. 40களில் வெள்ளை நரை தன்னம்பிக்கைக்கோ சிறு தளர்ச்சி. சிந்தித்து பார்க்கையில் சிந்தனையிலோ கிளர்ச்சி. தலையாய பிரச்சனை. சாதியும் இல்லை, மதமும் இல்லை, மொழியும் இல்லை, தேசமும் இல்லை. எல்லைகள் கடந்து எல்லா வயதினரின் தலைமேல் எழுதப்படும் காலத்தின் மௌன கையொப்பம் நரை. இதில் மட்டும்தான் வெள்ளை நிறத்தை எதிர்த்து கருப்பு வண்ணத்தை வரவேற்று உலகமே ஒன்றுபட்டு நிற்கிறது. உலகளாவிய மறியல். நன்றி.